நாங்க போய் சொன்னோம். ஆனா அதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணங்க? என்ன பெரிய போலாத காரணமா இருக்க போகுது சொல்லுங்க. சொல்லு தம்பி, அவசரப்படாதீங்க. நிறைய இடத்துல இருந்து மைந்த பொண்ணு பார்க்க வந்தாங்க. வசதி இல்ல, படிப்பு இல்லன்னு ஒவ்வொரு காரணமா சொல்லி இவ கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தது. வயசு வேற அப்படி போயிட்டே இருந்ததா. அப்போ ஜோசியர் கிட்ட போய் கேட்டோம். அவரு மைந்த ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்குன்னு சொன்னாரு. தோஷமா? என்ன தோஷம்? என்ன தோஷம்? என்ன சொன்னீங்க? தோஷம். என்ன தோஷம்? என்ன தோஷம் இவளுக்கு? செவ்வா தோஷமா? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் அது ஒரு சின்ன தோஷம் தான். அதுதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கோம்ல, சொல்லுங்க. இவள கல்யாணம் பண்ண அந்த வீடு வேலைக்காரங்க ஏதோ ஜாதகத்துல இருக்கா? ஏய், அத்தை மாமாக்கு ஏதாவது ஆகும் இருக்கா? இல்ல நாத்தனாக்கு ஏதாவது பிரச்சனை, இல்ல தம்பிக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. கல்யாணம் நடக்கிறதுல தான் ஒரு தோஷம் இருந்துச்சு. அது ஒரு சின்ன தோஷம் தான். என்னையா? இல்ல சமதி, கல்யாணம் பண்றதுக்காக என்ன பேசுறீங்க? 10வது 12வது வருஷம் பிள்ளைங்க கல்யாணம் நடக்கலையா? இல்ல நடக்கூடாது சட்டம் கிட்ட இருக்கா? 10வது 12வது வருஷம் பிள்ளைங்க இப்ப கல்யாணம் நடந்துட்டானே இருக்கு. அதே மாதிரி உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருக்குல்ல? உங்க பிள்ளை இதான் படிச்சிருக்கணும் ஒரு வார்த்தை எங்க நீங்க சொல்லிக்கலாமே. அதை விட்டு படிச்சிருக்கு அப்படி இப்படி எவ்வளவு போய் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒரு விஷயம் நடந்தா போச்சு. உங்க பிள்ளை காலேஜ் படிக்க வேண்டிய கண்டுபிடிச்சிருக்கா?